ஒரு 100 மற்ற செலவுகள் கை காசு போயிட்டு வர்றதுக்கு 200 மிச்சம் பிடிப்பான். இப்போ அந்த 200 மிச்சம் பிடிக்கிற இடத்துல 100 செலவாயிருது. 100 தான் மிச்சம் பிடிக்க முடியுது. அவனுக்கு கெட்ட பழக்கமே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. தண்ணி போட மாட்டான், பான் பராக் போட மாட்டான், ஸ்மோக் பண்ண மாட்டான், அந்த மாதிரி ஆளுக்கு. காரணம் என்னவென்றால் சம்பளம் யாருக்கும் உயரலை, ஆனால் செலவினங்கள் உயர்ந்து விட்டது. நான் சொல்றது பாயிண்ட் புரியுதா? எடிபிள் ஆயில் இன்னைக்கு விலை உயர்ந்து போச்சு, தானிய வகைகள் விலை உயர்ந்து போச்சு, பருப்பு வகைகள் விலை உயர்ந்து போச்சு. 46 ரூபா 50 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்னைக்கு 70 ரூபா கொடுத்து வாங்க கொண்டிருக்கு. பஸ் கட்டணம் எல்லாம் உயர்ந்து போச்சு. ஒரு இடத்துல போயிட்டு 4 இட்லி 4 28, ஒரு காஃபி 10, 38 ரூபாய்க்கு விற்ற அதே இது இன்னைக்கு 70 ரூபா கொடுக்க கொண்டிருக்கு. அப்போ அவனுக்கு வருமானம் இருக்கா? இந்தியாவில் வருமானம் இல்லை. அதே வருமானம் தான், 10,000 ரூபா சம்பளம் தான், ஆனால் செலவு எக்ஸீட் ஆகிட்டு இருக்கு. இது 2 காரணங்கள் உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரை. ஒன்று, பொருளாதார காரணங்கள் சமூக பின்னணியில் நிறைய குற்றங்கள் அதிகரிப்பதற்கும் மூல காரணமாக இது அமைந்து விடுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.